ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் ராஜியை அடித்தது ஒரு பக்கம் அப்படின்னா, அப்பாவை அடித்ததே பையன்களால் தாங்கிக்கவே முடியலை. அப்பாவை அடிச்சிருக்காங்க, எப்படிரா விட்ட அப்படின்னு சொல்லி 3 பசங்களுமே வெகுண்டு கோவத்தோடு போய் அவனை, அதாவது நம்மளோட ராஜியோட அண்ணனை வந்து வெளுத்து வாங்குறாங்க. அந்த ஒரு ப்ரமோ வந்திருந்தது, பார்த்துருப்பீங்க. ராஜி அடி வாங்கினாலும் இன்னொரு பக்கம் ராஜி அண்ட் கதிர் இவங்களுக்கு இடையில ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ரொம்பவே அன்பா, அக்கறையா, அனுசரணையா பேசினாரு நம்ம கதிர். பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்கமிங் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு கிளிப்பிங்ஸ் எல்லாம் கிடச்சிருந்தது. நம்ம ராஜியும் கதிரும் ஆட்டோவில் உட்காந்துருக்க மாதிரி. அது என்ன அப்படின்னா, சேம் காஸ்டியூமில் தான் நம்ம கதிர் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க மாதிரி இருந்துச்சு. ராஜிக்கு கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னும்போது என்னென்னா, ஒருவேளை ராஜி கதிரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வராங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, இவங்க அண்ணனை அடித்ததா. அதுக்கு முன்னாடி நடந்தது, அவங்க அண்ணன் ராஜி அடித்தார். அதை சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தோணுது. இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கினா தான் இந்த கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குவோம் அப்படி ஏதாவது சொல்லி கதிரை, அவங்க அண்ணன் தம்பிங்க எல்லாரையுமே வெளியில் கொண்டு வருவாங்க ராஜி அப்படிங்கிற மாதிரி. இல்லை அவங்க அண்ணன் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன நடக்கும் அப்படின்னு தெரியலை. ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. ரீசெண்டான டேஸில் கதிருக்காக ராஜி ஸ்டாண்ட் பண்ணுறதும், ராஜிக்காக கதிர் ஸ்டாண்ட் பண்ணுறதும். இந்த இடத்துல ராஜியோட ஃபேமிலி இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஒல் ஃபேமிலி பசங்க எல்லாரையுமே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுருக்காங்க. அப்கமிங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்லாம் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. உங்களோட கருத்து என்ன? ராஜி ஆட்டோவில் நம்ம கதிரோட உட்காந்து வர்றதை பார்க்கும்போது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.